ஹேவி வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Yamaha MT15 வந்து இப்போதைக்கு ஷோரூமில் வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா என்ன, வர ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக விற்று போச்சா? அதாவது ஒரு டீலருக்கு வந்து ஒரு 100 பைக் வருது அப்படின்னா அந்த 100 பைக்குமே விற்று போயிருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படி இல்லை. அதாவது MT15 பைக் வந்து ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பரவரியாக அது வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்றது தான் ஒரு யதார்த்தம். ஸோ MT15 பைக் வந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு வாங்குறத விட இன்னும் 2 மாதமோ இல்லை ஒரு 3 மாதம் கழிச்சோ நீங்கள் வாங்குறது ரொம்ப ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஏன்னா இனி வரக்கூடிய MT15 பைக் வந்து இன்னும் ஒரு அப்டேட்டடான ஒரு மாடலாக வரும். ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து USB ஃபோர்க்ஸ் அப்படின்றது வரலாம், அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்றதும் வரலாம். அதுக்கு அடுத்ததாக இன்ஜினோடைய பவர் அவுட்புட் இருக்குல்ல, அதாவது அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர், அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் MT15 பைக் இந்த பைக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்ச நாள் ஒரு மாதமோ 2 மாதமோ நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறதுனால மேபி அடுத்து வரக்கூடிய புது வெர்ஷன் வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புது பைக் எடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ பழைய பைக் வந்து ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னா புது பைக் வந்து கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழைய பைக் வந்து நிறைய ஆஃபர்ஸோடு வந்து வெளியிடுவாங்க. அதாவது அந்த பைக்குக்கு வந்து 2000 ஆஃபர் கொடுக்குறோம், 3000 ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய MT15 பைக் வந்து தள்ளி விடணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய ஆஃபர்ஸோடு வரும். ஸோ இப்போ நீங்கள் பைக் வாங்குறத விட இன்னும் 2 மாதம் கழிச்சு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆஃபர்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி புது பைக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா புது பைக்காக கூட உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து டெம்பரவரியாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது, கூடிய சீக்கிரமே மேபி 1 மாதமோ ஏன் 10 நாளையோ 15 நாளையோ கூட புதுசாக MT15 பைக் வந்து லான்ச் ஆகும் அப்படின்றது வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி R15 வெர்ஷன் 4ல் வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்பீடோமீட்டர் வந்து வந்திருக்கோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ஸ்பீடோமீட்டர் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் ஒரு டுவல் சேனல் ABS கூட வரலாம் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. ஆனால் டுவல் சேனல் ABS வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவங்க அப்டேட்டில் எதுவுமே கொடுக்கல. என்னுடைய ஒரு தாட் என்ன அப்படின்னா டுவல் சேனல் ABS வரலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு தாட்டு. ஸோ நீங்கள் என்ன அப்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.